ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நெய்பரி கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம். இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி பண்ணணும், இதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம். இது சீரக சம்பா அரிசியில் தாங்க நம்ம பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி இல்லைனா தேங்காய் பால் ஆட் பண்ணி, எண்ணெய் தேவையான அளவு, நெய்யும் தேவையான அளவு, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, 1 பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாங்க. குக்கர் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எண்ணெயும் நெய்யும் எவ்வளோ சேர்க்குறோமோ அப்போ தான் நமக்கு தேங்காய் பால் சாதம் பசைவாக கிடைக்கும். இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிடலாம். அதுவும் லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாங்க. நான் 3 பச்சை மிளகா இப்போ ஆட் பண்ணுறேன். 1 பச்சை மிளகா நான் ஆல்ரெடி அரைச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா 1 போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரிசியை நம்ம ஆட் பண்ணுறோம். சீரக சம்பா அரிசின்றனால ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். 10 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறோம். நல்லா எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லா கலக்கி விட்டுறாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. 5 டம்ளரும் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தேங்காய் பால் திக்காக ஆட் பண்ணிவிட்டு மீதி 3 டம்ளர் மீதி 3 டம்ளர் தேங்காய் பால் கொஞ்சம் தின்னாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆட் பண்ணி நம்ம குக்கர் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். நான் 3 விசில் விட்டு இறக்கிடுறேங்க. 3 விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ரைஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ இது இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிடலாங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறதுல டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா பசைவாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் ரைத்தாவும் பொட்டேட்டோ சிப்ஸும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் பொட்டேட்டோ மஞ்சூரியன் பால் செஞ்சுருக்கேங்க. இது தேங்காய் பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி நான் வேறு ஒரு எபிசோடில் போடுறேங்க, பார்த்துக்கோங்க. சரி, நீங்களும் இதே மாதிரி தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்.